Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேத்ஸ் NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum 28. Evaluate integral -1 to 1 sin power 5x cos power 4x dx. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகேவா? இது எந்த ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. integral -a to a f of x dx அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில ஃபார்முலாஸை நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். சரியா? இதில் இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக -x அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, அப்படி கொடுக்கும் பொழுதும் நமக்கு ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னே கிடைச்சிது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். சரியா? அதாவது இன்டெக்ரல் -a to a f of x dx இந்த ஃபார்மில் தானே இது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸுக்கு -xன்னு கொடுத்து பார்க்குறீங்க. கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு மறுபடியும் எஃப் ஆஃப் எக்ஸ்னே கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதணும், 2 × integral 0 to a f of x dx அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? புரியுதாப்பா? இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் f of -x which is equal to f of x. மறந்துடாதீங்க. சரியா? அதே மாதிரி இதில் பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக -x தான் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்குது, -f of x அப்படின்னு கிடைக்குது. சரியா? இந்த மாதிரி இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஆட் ஃபங்க்ஷன்றது அர்த்தம். சரியா? ஸோ ஆட் ஃபங்க்ஷன்னா அதாவது இன்டெக்ரல் -a to a f of x dx அப்படின்ற ஃபார்மில் தானே அந்த இன்டெக்ரல் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? புரியுதா? ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுறோம், 2 × integral 0 to a f of x dxன்னு எழுதிக்கிறோம். இதுவே ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுறோம், 0ன்னு எழுதுறோம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. ஞாபகம் வச்சுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரியா? இந்த மாதிரி இன்டெக்ரல் -a to a அந்த ஃபார்மில் இருந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், லெட் i which is equal to இது எழுதிப்போம் இல்லையா? சரியா? லெட் i which is equal to integral -1 to 1 sin power 5x into cos power 4x dx. ஓகேவாப்பா? இப்போ இதில் யார் f of x, இவங்க தான் f of x. ஓகேவா? here f of x which is equal to sin power 5x into cos power 4x. இதில் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக -xன்னு கொடுக்கணும். சரியா? அப்போது f of -x which is equal to sin power 5 of இது என்னது -xன்னு வந்துடும். சரியா? இன்ட்டு அதே மாதிரி காஸ் பவரில் 4 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக -xன்னு எழுதிக்கிறோம். சரியாப்பா? இப்போ பாருங்கள், இது வந்து ஆட் பவர், இது வந்து ஈவன் பவர். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், ஆட் பவர்னால் மைனஸ் என்ன ஆகிடும், முன்னாடி வந்துடும் இல்லையா? மைனஸில் தானே வரும் ஆன்சர் ஆட் பவர்னா. இப்போ -sin பவர் 5xன்னு வந்துடும். இது ஈவன் பவர் அப்படின்றது என்ன ஆகிடும், நமக்கு மைனஸே வராது. சரியாப்பா? அப்போ உங்களுக்கு cos பவர் 4x அப்படின்னு வந்துடும். அண்ட் இதில் நீங்கள் வந்து இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஜென்ரலாகவே sin of -θ which is equal to என்னது -sin θ. அதாவது சைன் என்ன பண்ணிக்காது, தீட்டாவோட மைனஸை அப்சார்ப் பண்ணிக்காது. ஸோ வெளியில் வந்துடும். இதுவே காஸ் ஆஃப் -θவாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு காஸ் தீட்டான்னு தான் நம்ம எழுதுவோம். ஏன்னா இங்கே இந்த மைனஸை வந்து இந்த காஸ் என்ன பண்ணிக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும். சரியா? இது வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளையிலே சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு 7th 8th அந்த மாதிரி படிக்கும் பொழுதே. சரியா? ஸோ சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இஃப் நீங்கள் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th படிக்கும் போதே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை 9th பேசிக்ஸ் நடத்தும் பொழுதே இதை நடத்திருப்பாங்க. சரியா? சைன் ஆஃப் -θ which is equal to -sin θ, காஸ் ஆஃப் -θ which is equal to என்னது காஸ் θ தான். ஓகேவாப்பா? இப்போ அப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எழுதும் போது என்ன ஆகும் உங்களுக்கு, அதாவது இங்கே வந்து ஆட் பவர் இருக்குது. ஸோ அதாவது இதுக்கு என்ன மீனிங்கு,
sin of minus x into sin of minus x into இது மாதிரி 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன உங்களுக்கு மைனஸ் வந்து வரும் இல்லையா, ஆட் பவர்ன்றதுனால மைனஸ் வந்துடும். இது ஈவன் பவர் அப்படின்றதுனால நமக்கு மைனஸ் வராது. இது ஆட் பவராகவே இருந்தால் கூட என்ன ஆகாது உங்களுக்கு மைனஸ் வராது. அதை தான் நான் சொல்ல வரேன். சரியா? ஓகே. அப்போது இது என்ன உங்களுக்கு விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸு. சரியா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடச்சிருக்கு. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்தால் என்ன அர்த்தம், அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். சரியா? இப்போ என்ன சொல்லணும், தென் எஃப் is an odd function. Okay va? Therefore I which is equal to என்னது 0. கரெக்டா பா? integral minus a to a f of x dx which is equal to 0. odd function இருந்துச்சு அப்படின்னா which is equal to 0 எழுதுவோம். இங்கே நம்ம வந்து ஃபங்க்ஷன் என்ன எழுதியிருக்கோம், ஐன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. இந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணி முடிக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஐ which is equal to உங்களுக்கு 0. ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?